ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆஃப் மெட்ராஸ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது நான் வாழைப்பழத்தை வச்சு செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாகவும் சாஃப்டாகவும் இருக்குன்ட்டு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாமா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் 3 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். 3 வாழைப்பழத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஒரு 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சுகர் நிறைய வேணும்னா 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் நான் குக்கிங் ஆயில், அதாவது நார்மலாக நம்ம சமைக்கிற எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டைத்தூள், அதாவது சின்னமோன் பவுடர்னு சொல்லுவாங்க. பட்டைத்தூள், ஏலக்காய் தூள் மாதிரி இது வாசனைக்காக இதை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கேக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது பட்டைத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். 1/2 கப்பு நார்மல் நான் ஆவின் மில்க் தான் ஆட் பண்ணுறேன். இது நான் காசாத பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே அரைச்சதை இப்போது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போது 1/2 கப்பு மைதா எடுத்துக்கிறேன். ஒன்றரை கப்பு மைதா ஆட் பண்ணதும் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது நம்ம இட்லி மாவுக்கெலாம் சேர்த்துப்போம்ல, அது சோடா மாவு, அது 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் லிக்விட் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போது நான் ஒரு பேன் தான் எடுத்துக்கிட்டேன். பேனில் ஆயில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைனாலும் ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதுக்கு மேலே வேறு பாத்திரத்தை வச்சு ஒரு தட்டு போட்டு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எப்படினாலும் பண்ணலாம். பாருங்கள், பேனில் வச்சுட்டு இதை ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சியான பனானா கேக் ரெடி ஆகிடும். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸ் வச்சிடணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. ஒரு டூத் பிக் இருந்துச்சுன்னா அதை வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாகவும் சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கேக் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது எல்லா பொருளுமே உங்கள் வீட்டில் இருக்கும் மோஸ்ட்லி. இதை வச்சு ஈஸியாக செய்யலாம். செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.